இருந்தாங்க. 1980 வரைக்கும் டாக்டர்கள் என்ன சொன்னாங்க, வயிற்றுப்புண்ணுக்கு மெயின் காரணம் நீ டென்ஷன் ஆகிறது தான், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறது, மிகுந்த காரம் அதிகமா உள்ள உணவுகளை ஸ்பைசி ஃபுட்டை சாப்பிடுறது தான் மெயினான காரணம். இப்படிலாம் வரிசையா காரணங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 1982ல ஒரு ஷாக்கிங்கான ஒரு கண்டுபிடிப்பு நடத்தினாங்க. இந்த வயிற்றுப்புண் அதிமதுரம் டீ இதெல்லாம் அப்பப்ப குடிக்கலாம். அதுனா வைட்டமின் யூ. வைட்டமின் யூ அப்படிங்கிறது ஒரு இது அல்சர் புண்களை ஆற்றக்கூடிய வைட்டமின். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோல முக்கியமான ஒரு டாபிக் வயிற்றுப்புண் ஸ்டொமக் அல்சர் பத்தி பார்க்க போறோங்க. இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய டிப்ஸ், ட்ரிக்ஸ், டெக்னிக்ஸ் மூலமா உங்களோட வயிற்றுப்புண் குறையும், அந்த வயிறு எரிச்சல் குறையும், வயிறு உப்புசமா இருக்கிறது அப்படிங்கிறது குறையும், வயிற்று வலி குறையும், பசி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா மந்தமா இருந்தது இம்ப்ரூவ் ஆகும், மொத்தத்துல நல்ல எனர்ஜி லெவல்ஸ் கூடும், தினசரி வேலைகளை வலியை பத்தின பயம் இல்லாம அதன் மேல கவனம் இல்லாம நம்ம ரொட்டீன் வேலைகளை செய்ய முடியும், நல்லா தூங்க முடியும். வேற என்னங்க வேணும்? வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். முதல்ல நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆசிட், அமிலம், இதை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு ஆணி போட்டீங்கன்னு வைங்களேன், மெட்டல் ஆணியை உள்ள போட்டீங்கன்னா கூட அந்த ஆணியை கரைக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆசிட், அமிலத்தன்மை கொண்டது தான் HCl, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இது அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு அமிலம், இரும்ப கரைக்கக்கூடியது. அப்படின்னா அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ஏமாத்திரம். ஆனா ஒரு விஷயம், இந்த ஆசிட் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஆசிட் தான் வயிற்றோட சுவர்கள் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அது கரையாம தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா வயிற்றோட சுவர்களோட கடினத்தன்மை, அதோட தாங்கும் திறன் எவ்வளவுன்னு யோசிச்சு பாருங்க. உங்க ஸ்டொமக்கோட லைனிங் அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமா அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா சில சமயம் உங்க வயிற்றோட இந்த உள்புற லைனிங் கரைஞ்சு போகக்கூடிய, மறைஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால அல்சர் புண்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. அது என்னென்ன கண்டிஷன்லங்க? 1980 வரைக்கும் டாக்டர்கள் என்ன சொன்னாங்க, வயிற்றுப்புண்ணுக்கு மெயின் காரணம் நீ டென்ஷன் ஆகிறது தான், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறது, மிகுந்த காரம் அதிகமா உள்ள உணவுகளை ஸ்பைசி ஃபுட்டை சாப்பிடுறது தான் மெயினான காரணம். இப்படிலாம் வரிசையா காரணங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 1982ல 2 ஆஸ்திரேலியன் டாக்டர்ஸ் ஒரு ஷாக்கிங்கான டிஸ்கவரி, ஒரு கண்டுபிடிப்பு நடத்தினாங்க இந்த வயிற்றுப்புண் சம்பந்தமா. பேரி மார்ஷல், ராபின் வாரன் அப்படிங்கிற இந்த 2 ஆஸ்திரேலிய டாக்டர்கள் நம்ம வயிற்றுல புண்கள் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு விதமான கிருமி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த பேரி மார்ஷலுக்கு எந்த அளவுக்கு அவனோட கண்டுபிடிப்பு மேல நம்பிக்கை அப்படின்னா, அந்த கிருமியை இருக்கக்கூடிய தண்ணீரை தானே குடிச்சு பார்த்து தன்னோட வயிற்றில் அல்சர் உருவாகுது, இந்த கிருமி கலக்கப்பட்ட தண்ணீர் நான் குடிச்சதுனால அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாரு பேரி மார்ஷல். அந்த கிருமியோட பேரு H. பைலோரை, ஹெலிகோபாக்டர் பைலோரை. அதற்கு உண்டான ஆன்டிபயோட்டிக் மாத்திரையை சாப்பிட்டு அதுல இருந்து மீண்டும் வந்தார் இந்த பேரி மார்ஷல் அல்சர் புண்ணுல இருந்து. இந்த அறிவியல் கண்டுபிடிப்புக்காக அவங்க நோபல் பரிசும் வாங்கினாங்க. சயின்ஸ், அறிவியல் மேல ஒரு கமிட்மெண்ட்னா இதோட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. இது மாதிரி நிறைய இருக்கு. ஒரு தடவை அம்மை நோய்க்கு முதல்ல தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டப்போ அந்த தடுப்பூசியை தனக்கே போட்டு பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கு. அந்த கதையெல்லாம் அப்புறமா பார்ப்போம். ரைட், இப்ப கிருமின்னு சொல்லிட்டீங்க டாக்டர், இனிமே மாத்திரைகள் தானே நீங்க சொல்ல போறீங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. நான் மாத்திரையை சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மருத்துவத்துல, நம்ம பாட்டி வைத்தியத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நான் சொல்றேன். உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்கு அல்சர் வராம தடுக்கிறதுல மிக முக்கியமான முதல் நண்பன் உணவு கேபேஜ், முட்டைக்கோஸ். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாங்க, இந்த முட்டைக்கோஸ்ல வைட்டமின் யூ இருக்கு. என்ன டாக்டர் இதுவும் புதுசா இருக்கு, இது வரைக்கும் நான் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் டி, வைட்டமின் இ கேள்விப்பட்டிருக்கேன். அதுனா வைட்டமின் யூ. வைட்டமின் யூ அப்படிங்கிறது ஒரு அல்சர் ஹீலிங் விட்டமின் பேரு. இது அல்சர் புண்களை ஆற்றக்கூடிய வைட்டமினே இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அது இந்த கேபேஜ், முட்டைக்கோஸ்ல குறிப்பா இருக்கு அப்படிங்கறதையும் டிஸ்கவரி பண்ணாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வைட்டமின் யூ. இதை பத்தி தனியா பேசலாம். ஆனா நம்ம தினசரி ஒரு 100 ml முட்டைக்கோஸ் ஜூஸ் குடிச்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் கண்டிப்பா ஒரு மாதிரி தான் இருக்கும். குடிக்க முடியாதவங்களுக்கு அதை கூட ஆப்பிளும் கேரட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஜூஸ் ஆக்கி கூட நம்ம குடிக்கலாம். இந்த ஜூஸ் குடிப்பதன் மூலமாக நம்ம அல்சர் புண்கள் ஆறுபடக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. ஏன்னா இது அல்சருக்கே உண்டான வைட்டமின் யூ. இந்த வைட்டமினுக்கு வேற எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. வைட்டமின் யூ அப்படின்னு சொன்னாலும் இது டெக்னிக்கலா மத்த வைட்டமின் மாதிரி இது கிடையாது. மெயினா இது கிருமி இருந்தாலும் அந்த கிருமி நம்ம ஸ்டொமக் லைனிங்கை தாக்காதவாறு இந்த முட்டைக்கோஸ் ஜூஸ்ல இருக்கக்கூடிய வேதிப்பொருள் பார்த்துக்குது. ரெண்டாவது விஷயம் வாழைப்பழம். வாழைப்பழத்துல பொட்டாசியம் இருக்கு, நம்ம இதயத்துக்கு நல்லது, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா வாழைப்பழம் ஒரு இயற்கையான ஆன்டாசிட் மாத்திரைகள் சாப்பிடுறோம் பாத்தீங்களா, வயிற்றுப்புண்களை குறைக்க. அந்த மாத்திரைகள் மாதிரி
செயல்படக்கூடிய தன்மை கொண்டது. இப்போ ஜொலிசுல் சிறப்பு குடிப்போம், ரோஸ் கலர்ல ஒரு சிறப்பு இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி சிறப்பு குடிக்கிறதுக்கு ஈக்குவலண்டான பண்புகள் கொண்டது வாழைப்பழம் இல்லைங்க, அதை விட முக்கியம் வாழைக்காய். ஏன் இதை நான் சொல்றேன்னா, வாழைக்காயில லியூகோசயனிடின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குங்க. இந்த லியூகோசயனிடின் தான் அல்சர் புண்களை ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. அப்போ நம்ம வாழைக்காய் பொரியலா செஞ்சு சாப்பிடுறது நல்லது, வாழைக்காய் பஜ்ஜி இல்ல. அடுத்து மூன்றாவது நம்ம அல்சரை குறைக்கக்கூடிய தன்மை கொண்ட உணவுங்கிறது தேன்க. அது சுத்தமான தேன். இது நம்ம தண்ணியில போட்ட உடனே அப்படியே அது கீழே இறங்கி கீழே செட்டில் ஆகணும். ஆனா மிதந்துகிட்டு இல்ல கரைஞ்சு போச்சு அப்படின்னா அது வந்து இயற்கையான தேன், நேச்சுரல் தேன் கிடையாது. இயற்கையான தேன் யூஸ் பண்ணும்போது அல்சர் குறையும். ஏன்னா தேன் வந்து ஒரு கிருமி நாசினி, ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அலர்ஜியை குறைக்கக்கூடிய பண்புகளை கொண்டது. நாலாவது மஞ்சள் தூள். மஞ்சள் தூளுக்குமே வந்து அதுல இருக்கக்கூடிய குர்குமின் வந்து அல்சர் பிரச்சனையை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது, இன்ஃப்ளமேஷனும் குறைக்கும், அலர்ஜியும் குறைக்கும். இதுவுமே கிருமிக்கு எதிராக போராடக்கூடிய தன்மை கொண்டதுங்கிறதுனால மஞ்சள் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் கலக்கப்பட்ட பால், சூடான பால் குடிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அஞ்சாவது இளநீருங்க. தேங்காய் தண்ணி அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாம இந்த இளநீர், தேங்காய் தண்ணீர் வந்து ஆல்கலின் ப்ராப்பர்ட்டி கொண்டது, அதாவது அசிடிக் ப்ராப்பர்ட்டி கொண்ட நம்ம வயிற்றில் வலி இருக்கும்போது இதை குடிக்கும்போது நம்மளுக்கு இதோட ஆல்கலின் தன்மையால வலி குறையுது, ஸ்டொமக் ஆசிடோட வீரியத்தையும் குறைக்குது. இது உணவுகள்ல சின்ன சின்ன விஷயங்கள். அடுத்து ஆயுர்வேத சித்த மருத்துவத்துல இதுக்கு ஏதாவது மருந்துகள் இருக்கா? லிகோரைஸ் ரூட், அதிமதுரம். இந்த அதிமதுரம் கொடுத்து தனியான வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து ஒரு விதமான இனிப்பு தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி நம்ம உபயோகப்படுத்தலாம் உணவுல அப்படிங்கிறது. பவுடரா யூஸ் பண்ணாதீங்க, அதிமதுரம் டைரக்டா நம்ம யூஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்டீராய்டு மாதிரி கூட செயல்படும், நம்ம வலியை குறைக்கிறதுல, அல்சருக்கும் நல்லது. இரண்டாவது மருத்துவத்தில் குடிக்கப்படப்படுவது ஆம்லா, விட்டமின் சி, பெரிய நெல்லிக்காய். இந்த ஜூஸ் நம்ம அடிக்கடி குடிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மூன்றாவது சோற்று கற்றாழை. கற்றாழையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வேதிப்பொருள்கள் நம்ம ஸ்டொமக் லைனிங், வயிற்று புண்கள் குறைவதற்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கு. சரி, ஃபுட்டு பார்த்தோம், தமிழ் மருத்துவம் பார்த்தோம். அடுத்து மூணாவது காம்பனண்ட்டுக்கு வருவோம். ஏன்னா இது ரெண்டு மட்டுமே பத்தாது, நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம உணவு சாப்பிடுற நேரம் முக்கியம், உணவை எப்படி சாப்பிட்றோங்கிறது முக்கியம். எப்பவுமே ஃபுட்டு அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறதே வந்து அல்சருக்கு எதிரான விஷயம் தான். அளவான மிதமான பேலன்ஸ்டு சரிவிகித உணவுகள் எடுத்துக்கிறோம். சின்ன பிளேட்டு, 9 இன்ச்சு விட்டம் அகலம் உள்ள ஒரு பிளேட்ல எடுத்துக்கிறோம். ஒரு பாதி காய்கறிகள், இன்னொரு கால்வாசிக்கு புரதங்கள், இன்னொரு கால்வாசிக்கு மாவுச்சத்து, பால் போன்ற விஷயங்கள். ஆனா உணவு சாப்பிடும் நேரம் இங்க முக்கியம். கரெக்டா காலையில 8 மணினா 8 மணி, மதியானம் 1 மணினா 1 மணி, ஸ்நாக்ஸ் 4 மணினா டீ 4 மணி, சாயந்தரம் 7லேருந்து 7:30க்குள்ளார டின்னரை முடிக்கிறது. இதை வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்க. இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. இந்த பேட்டர்ன் என்னன்னா, நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய ஆசிடுங்கிறது 24 மணி நேரமும் சுரந்துகிட்டே இருக்க போறது இல்லை. அது வந்து நேரத்துக்கு ஏத்தாப்புல சுரந்து திருப்பி குறையும். அதனால நம்ம உணவு சாப்பிடும் நேரத்தை நம்ம உடலுக்கு பழக்கி விட்டீங்க அப்படின்னா அது புரிஞ்சுக்கும். இப்போ இவன் சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு, 6:30 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம், டைஜஷனுக்கு ரெடி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு வேலைக்கும் உண்டான உணவை ஜீரணம் பண்றதுக்கு அது சுரந்து ரெடியா இருக்கும். நாங்க உணவை தள்ளி போடும்போது 8 மணி அப்படிங்கிறத 11 மணி ஆக்கும்போது அவ்வளோ நேரம் ஆசிட் வயிற்றுலயே இருந்தா என்ன ஆகுங்க? உணவே கொடுக்காம இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆணியை கரைக்கக்கூடியது. அடுத்த விஷயங்க, என்னதான் வந்து நீங்க கிருமி மேல பழிய தூக்கி போட்டாலும் ஸ்ட்ரெஸ்ஸுக்குன்னு தனி பங்கு உண்டு. ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும் போது, மன அழுத்தம் அதிகரிக்கும் போது, டென்ஷன் ஆகும் போது கார்டிசால் அதிகமாகுது. இது வந்து உடலில் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குது. முதுகுவலி முதற்கொண்டு உருவாக்குதுன்னா பாருங்க. டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது முதுகுவலி வருது. என்ன டாக்டர் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் வந்து சம்பந்தமே இல்லாம பல பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால அதை லைட்டா எடுத்துக்காம தினசரி அந்த பிரீதிங் பயிற்சிகள், 4-7-8 பிரீதிங் டெக்னிக், 4 கவுண்ட்டுக்கு மூச்சு இழுக்கிறது, 7 கவுண்ட்டுக்கு மூச்சை நிறுத்துறது, 8 கவுண்ட்டுக்கு மூச்சை வெளியே விடுறது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்க. தினசரி இதை பண்ணுங்க. இரவு உணவு சீக்கிரமா முடிச்சிடணுங்க. அந்த 2 to 3 மணி நேரம் கேப் இருக்கணும் தூங்குறதுக்கு முன்னாடி. தூங்க போகும்போது எப்பவும் நேரா இப்படி மல்லாக்க படுக்கிறத விட சைட்ல திரும்பி படுத்தா அந்த ஆசிட் சுரப்புகள், அல்சர் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. ஆசிட் சுரப்பு குறையுது. அதே மாதிரி தான் காரமான உணவுகள். இது ஏற்கனவே ஒரு வீடியோல டாமினோ எஃபெக்ட்னு சொன்ன அந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒன்று தொடர்புடையதா இருக்கிறதுனால நம்ம காரமான உணவுகள் ஓரளவு தவிர்க்கணுங்க. கண்டிப்பா அதுல டவுட் இல்லை. மிளகாய் பொடியை தவிர்க்கலாம். ஆனா பெப்பர், மிளகு, மஞ்சள் இதெல்லாம் வந்து ஓரளவு எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா மிளகாய் பொடி, மிளகாய் தூள் கண்டிப்பா வந்து ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதே மாதிரி காஃபி, டீ எல்லாமே வந்து உங்களோட ஆசிட் சுரப்பு அதிகரிக்கக்கூடியது, வலி அதிகரிக்கக்கூடியது. இதை நீங்க கட் பண்ணி தான் ஆகணும். ஸ்மோக்கிங், புகைப்பழக்கத்தை பத்தி சொல்லவே வேணாம். ஸ்மோக்கிங் இருக்குன்னா நீங்க என்ன செஞ்சாலும் கேட்காது. முக்கியமா பெயின் கில்லர்ஸ், வலி மாத்திரைகள் அதிகமா சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த வலி மாத்திரைகளுக்கு பாருங்க ஒரு
ஆசிடையும் மீறி நம்ம ஸ்டொமக்ல நீங்க டேமேஜ் பண்ணக்கூடிய தன்மை இந்த மாத்திரைகளுக்கு உண்டு, குறிப்பா வலி மாத்திரைகளுக்கு. அதனால தேவையில்லாம டாக்டரோட வழிகாட்டுதல் இல்லாம தேவையில்லாம மாத்திரையை சாப்பிடாதீங்க, வலி மாத்திரையை சாப்பிடாதீங்க. ஆக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். ஆனால் மாடர்ன் மெடிசன்ல வந்து இதுக்கான மாத்திரைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா இல்லையா, இப்போ கிருமிகளை நம்ம கொல்லணும் அப்படின்னா நம்ம மெடிசன்ல வந்து ட்ரிபிள் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். 3 ஆன்டிபயோட்டிக்குகள் இந்த அச்சு பைலோரை அப்படிங்கிற கிருமியை அழிக்கும். அமாக்சிசிலின், கிளாரித்ரோமைசின், மெட்ரோனிடசோல் அப்படிங்கிற இந்த காம்பினேஷனை கொடுப்பாங்க. இது ஒரு விதமான மருந்துகள். இன்னொன்று வந்து ஆசிட் சுரப்பை குறைக்கக்கூடிய மருந்துகள், ஓமிப்ரசோல், பேண்டப்ரசோல், ராபிப்ரசோல். இதெல்லாம் வந்து நீங்க வந்து தொடர்ந்து எனக்கு ஆசிட் செக்ரேஷன் குறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வலி வராது. ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம அடிமையாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பேண்டப்ரசோல் அதோட பிரச்சனை என்ன, தொடர்ந்து நீண்ட காலம் எடுக்கும்போது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த மாத்திரையும் நீண்ட காலம் எடுக்க வேண்டிய தேவை இருந்தாலும் எடுக்கக்கூடாது. பேண்டப்ரசோல் அந்த வகையை சேர்ந்தது. தேவையில்லாம டெய்லி சாப்பிடக்கூடாது. ஆனால் ட்ரிபிள் தெரப்பி பொறுத்த வரைக்கும் 85% தான் கியூர் ரேட் நம்ம பார்க்க முடியுதுங்க. மீதி 15% பேருக்கு இந்த மாத்திரைகள் சாப்பிட்டாலும் கேட்கறது இல்லை. சரி, என்னோட வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் என்ன, நான் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். இது எப்படி நீங்க பயன்படுத்தலாம். முதல் வாரத்துலங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டகிரேட்டடா ஃபர்ஸ்ட் வாரம் நம்ம வந்து மாத்திரைகள் ட்ரை பண்ணணும். சப்போஸ் அல்சர் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா, ஆனால் கூட முட்டைக்கோஸ் ஜூஸ் சாப்பிடலாமா, சாப்பிடலாம். கூட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணலாமா, மூச்சு பயிற்சி பண்ணுங்க. இதை ஃபர்ஸ்ட் வாரம் சின்சியரா பண்ணுங்க. 2வது வாரம் மெடிசின் கோர்ஸ்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்ச பின்னாடி நான் சொன்ன பெரிய நெல்லிக்காய், மஞ்சள், கற்றாழை கிராஜுவலா 2வது வாரத்தில் சாப்பிடலாம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வாக்கிங் இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, அதிகப்படுத்துங்க 2வது வாரத்தில். 3வது வாரத்தில் இருந்து ரெகுலர் தூக்கம், ரெகுலர் உணவு பழக்கம், லைஃப் ஸ்டைலில் நான் சொன்ன மாடிஃபிகேஷன்ஸ், அதிமதுரம், டீ இதெல்லாம் வந்து அப்பப்போ குடிக்கலாங்க, வாரம் ஒரு தடவை குடிக்கலாம். எலுமிச்சை, வைட்டமின் சி உள்ள பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் வாரம் ஒரு தடவை குடிக்கலாம். கேபேஜ் ஜூஸ் வாரம் ஒரு தடவை குடிக்கலாம். குறிப்பா உங்க வலியை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா பண்ணீங்கன்னா இந்த 3 வாரம் முடிவுல இருந்து உங்களோட அல்சர் பிரச்சனையை நல்லாவே குறைச்சிட முடியும். இதான் டெக்னிக். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, வயிறு எரிச்சல் குறையும், பசி நல்லா எடுக்கும், உப்புசம் குறையும், வலி குறையும், எனர்ஜி அதிகரிக்கும், தூக்கம் நல்லா வரும்னு இதெல்லாம் நடக்கும். ஆக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.